ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். 53 மையங்களில் 237 வாக்குச்சாவடிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதற்றமானவை என அறியப்பட்ட 9 வாக்குச்சாவடிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 3000க்கும் மேற்பட்ட போலீசார், துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் களத்தில் மொத்தம் 699 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவை ஒட்டி டெல்லி முழுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்று பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இந்த தேர்தலில் பாஜக, ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. சாதியை பற்றி பேசுவது தற்போது சிலருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மக்களவையில் பிரதமர் மோடி பதிலுரை வழங்கினார். அப்போது பட்டியலின மற்றும் ஓபிசி சமூகத்தினருக்கு அதிகபட்ச வாய்ப்புகளை உருவாக்க தங்கள் அரசு பணியாற்றி உள்ளது என பிரதமர் மோடி கூறினார். அரசியலமைப்பின் மீதான அர்ப்பணிப்பு மக்கள் சார்பான முடிவுகளை எடுக்க தங்களை தூண்டுகிறது என்றும் தேசத்தின் ஒற்றுமையே தங்களுக்கு முதன்மையானது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி மற்றும் பிரதமர் மோடி உரையாற்றும் போது இரு கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்களும் கிண்டல் செய்யும் வகையில் அமர்ந்திருந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிஆர்பிஎஃப் வீராங்கனைக்கு திருமணம் நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாதுகாப்பு பணிக்கு தலைமை ஏற்றிருக்கும் சிஆர்பிஎஃப் வீராங்கனை பூனம் குப்தாவிற்கும் ஜம்மு காஷ்மீரில் பணியில் உள்ள சிஆர்பிஎஃப் வீரரான துணை தளபதி அவினாஷ்குமாருக்கும் வரும் 12ஆம் தேதி திருமணம் நடைபெறுகிறது. பணியில் பூனம் குப்தாவின் அர்ப்பணிப்பு, தொழில்திறன் மற்றும் நடத்தை விதிகளை பின்பற்றுவதில் உள்ள கண்டிப்பு போன்றவற்றின் காரணமாக அவரது திருமணத்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பூனம் குப்தா 74வது குடியரசு தின பேரணியில் அனைத்து மகளிர் கான்டினென்ட் படைகளுக்கும் தலைமையேற்று வழிநடத்தியது குறிப்பிடத்தக்கது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 16 மற்றும் 25ஆம் தேதிகளில் போராட்டங்களை நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், இடைநிலை பட்டதாரி தலைமை ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினைகளை களைதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டுள்ளன. அதனை வலியுறுத்தி பிப்ரவரி 16ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமும், பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டமும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து 9 மாதத்தில் அறிக்கை அளிக்க தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. இந்த குழுவில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உட்பட 3 பேர் இடம்பெற்று உள்ளனர். இந்த குழுவானது மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உரிய ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையை அரசுக்கு அளிக்கும். தமிழ்நாடு ஆளுநர் சூப்பர் முதல்வராக செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்கள், துணைவேந்தர்கள் நியமன விவகாரம் ஆகியவற்றில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் நடக்க முடியும் என்றும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆளுநர், குடியரசுத் தலைவர் ஆகியோர் எடுத்த முடிவுகள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 3வது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேளாண், நீர்வளத்துறைக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவே புகட்ட நம்ம அரசு திட்டமிட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான கனவுகள் எல்லாத்துக்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கு. அதனால்தான் நம்ம அரசு காலநிலை கல்வி அறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலையும்
சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கின்ற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். பத்து, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு விரைவில் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தேர்வு பணிகளை கவனிக்க 35 அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி மாவட்ட வாரியாக IAS அதிகாரிகள், கல்வித்துறை இயக்குநர்கள் உள்ளிட்டோரை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குணோ தேசிய பூங்காவிற்கு புதிய வரவாக 2 சிவிங்கி புலி குட்டிகள் பிறந்துள்ளன. இதன் மூலம் அம்மாநிலத்தில் சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்திருப்பதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். 72 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் அழிந்துவிட்ட இனமாக சிவிங்கி புலிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் இதன் மூலம் வெற்றி கண்டுள்ளன. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் ATM இயந்திரத்தில் இருந்து பணத்தை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் ATM இயந்திரத்தை கால்வாயில் வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசன் மாவட்டத்தின் சங்கரனஹள்ளி கிராமம் அருகே உள்ள கால்வாயில் ATM இயந்திரம் மிதப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். விசாரணையில் அனுமந்தபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ATM மையத்தில் இருந்து ATM இயந்திரம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கேரள மாநிலம் கண்ணூரில் போலீஸை கண்டதும் நள்ளிரவில் ATMில் திருட முயன்ற திருடன் தப்பியோடும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. முன்னதாக ATMில் உள்ள கேமராவை திருடன் மறைக்க முயன்ற போது அருகில் இருந்த காவல் நிலையத்தில் அலாரம் அடித்துள்ளது. உடனே ரோந்து பணி போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அங்கு விரைந்தபோது திருடன் தப்பியோடியுள்ளார். கேரளா கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கடக்கலில் காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர்கள் 2 தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ், அபிஷேக் என்ற 2 இளைஞர்கள் பைக்கில் சென்றபோது எதிரே வந்த காருடன் நேருக்கு நேர் மோதி தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் 2வரும் படுகாயமடைந்த நிலையில் தற்போது திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் அருகே சாப்பாடு தீர்ந்ததால் பாதியில் நிறுத்தப்பட்ட திருமணம் போலீசாரின் நடவடிக்கையால் கைகூடியது. மண்டபத்தில் உணவுக்காக உறவினர்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் மணமகன் வீட்டார் திருமணத்தை நிறுத்தினர். இதனால் வருத்தமடைந்த மணப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் காவல்துறையினரின் உதவியை அணுகினர். உடனடியாக மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து சமரசம் செய்த போலீசார் காவல் நிலையத்திலேயே மாலை மாற்றி ராகுல், பிரமோத், அஞ்சலி குமாரி ஜோடியின் திருமணத்தை நடத்தி வைத்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராகுல் டிராவிட் பெங்களூருவில் நடு ரோட்டில் ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. முன்னால் சென்ற ஆட்டோ திடீரென பிரேக் அடித்ததால் ராகுல் டிராவிடின் கார் ஆட்டோ மீது மோதி சேதமடைந்ததாகவும் அதனால் அவர் வாக்குவாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து போலீசாருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே சாலையில் ராகுல் டிராவிட் கோவப்படுவது போல ஒரு வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் இறுதியில் அது விளம்பரப்படம் என தெரிய வந்தது. எனவே தற்போது பரவும் வீடியோ விளம்பரப்படமா அல்லது உண்மையிலேயே நடந்த சம்பவமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மெரினா கடற்கரையில் வாகனம் நிறுத்த டோல்கேட் முறையில் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மாநகராட்சியின் வருவாயை அதிகரிக்கவும், வாகன நிறுத்த கட்டணத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், கட்டணம் செலுத்தாமல் இருப்பதை தடுக்கவும் ஸ்மார்ட் வாகன நிறுத்த முறையை அமல்படுத்துமாறு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நவீன முறையை கொண்டு வந்தால் வருவாய் இரட்டிப்பாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.
சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து வடமாநில இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படும் நிலையில் மீட்கப்பட்ட இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பெண்ணை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் மோகன் பெண் கடத்தப்பட்டது தெரியாது என்று தெரிவித்துள்ளார். தனது ஆட்டோவில் ஒருவர் அந்த பெண்ணை ஏற்றிவிட்டதாகவும் பயணம் செய்தபோது அழுததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்டோவில் கடத்திட்டு வந்ததோ கொண்டதோ அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. எனக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னொரு பிக்கப் ட்ராப் பண்ணிவிட்டு ரேபிட்டோவில் இன்னொரு ட்ராப் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வர பார்த்து எனக்கு கையை போட்டு ஏற்றி விட்றாரு. அவர் கோயம்பேடு போறியான்னு கேட்டார். போகிறேன்னு சொன்னேன். எவ்வளோ வேணும்னு கேட்டார். நான் எவ்வளோ ப்ரைஸுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணை ஏற்றுன்னு சொன்னார். இந்த வண்டியில் ஏறினார். அவரும் ஹிந்தி பேசினார். அந்த பொண்ணுகிட்ட 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஏற்றத்துக்கு முன்னாடியே ஏறல. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஏறதுக்கு முன்னாடி என்ன ஹிந்தி தெரியுமான்னு கேட்டு தெரியும்னு சொன்னேன். தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஒன்று ஏறிட்டு ஓன்னு அழுகுறதை பார்த்தோன்னே எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு யூஸ்வலாக வண்டியில் வரவங்ககிட்ட யார்கிட்டையுமே பேச மாட்டான். அவன் அந்த பொண்ணு அழுததை பார்த்தோன்னே நான் கேட்டேன். அந்த பொண்ணே சொல்லிச்சு அழுதுட்டு என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக முடியுமான்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷன் எல்லாம் விசாரித்து அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டையும் போலீஸுக்கிட்டையும் ஒப்படைச்ச நைட்டு. மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னை மாதவரம் காலனியை 4 மாதங்களில் காலி செய்து கொடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலனி குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கி நிலத்தை காலி செய்து கொடுக்க அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் மே மாதம் 31ஆம் தேதிக்குள் காலனி இடத்தை காலி செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி காலி செய்ய மறுத்தால் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அனுமதித்து வழக்கை முடித்து வைத்தார். கடலூர் பிரதான சாலையான மஞ்சக்குப்பம் சாலையில் மனித எலும்புக்கூடு கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மண்டை ஓடு தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த எலும்புக்கூட்டின் அருகில் எலுமிச்சை பழம் மற்றும் சிறிய விநாயகர் சிலையும் வைக்கப்பட்டிருந்தது. யாராவது மாந்திரீகம் செய்து வீசிவிட்டு சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெய்வேலியிலும் 2 தினங்களுக்கு முன்பு சிதம்பரத்திலும் இதேபோன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கடலூரிலும் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் யானை தாக்கி ஜெர்மனியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த 59 வயதான மைக்கேல் வால்பாறை டைகர் பள்ளத்தாக்கு அருகே பைக்கில் செல்லும் போது சாலையோரம் யானை நின்றுள்ளது. யானை இருப்பதால் செல்ல வேண்டாம் என அங்கு நின்றவர்கள் எச்சரித்தும் கேட்காமல் அவர் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் வீட்டிற்குள் அரிவாளுடன் புகுந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்பகை காரணமாக இளநீர் வியாபாரி வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். எஃப்ஐஆர் பதிவு செய்தும் இளநீர் வியாபாரி அருணகிரி அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காதது அதிர்ச்சி அளிக்கிறது என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்படுவதால் அருவங்காடு பகுதியில் அமைந்துள்ள ஜெகதலா மற்றும் ஓதனட்டி கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாததால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த செடி கொடிகள் முற்றிலுமாக தீயில் கருகியுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை வீசி தாக்கிய கிராம நிர்வாக முன்னாள் உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். வடக்கநந்தல் மேற்கு கிராம நிர்வாக அலுவலராக இருப்பவர் தமிழரசி. அங்கு உதவியாளராக பணிபுரிந்தவர் சங்கீதா. ஆவணங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற புகார் மற்றும் விஏஓ தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டிய புகார் தொடர்பாக சங்கீதாவை வட்டாட்சியர் சஸ்பெண்ட் செய்துள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதா விஏஓ தமிழரசி மீது சாணியை வீசியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கச்சிராயபாளையம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் சங்கீதாவை கைது செய்துள்ளனர். சேலத்தில் பண இரட்டிப்பு மோசடியில் கைதான அறக்கட்டளை நிர்வாகியை விடுதலை செய்யக்கோரி 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன் அன்னை தெரசா அறக்கட்டளை அலுவலகத்தில் சோதனை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறக்கட்டளையின் தலைவர் விஜயபானு உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். அங்கிருந்து 12.50 கோடி ரூபாய் பணம், 2 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளியையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் புகார் கொடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியும் பணம் செலுத்தியவர்கள் விஜயபானுவை விடுதலை செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரை விடுதலை செய்தால் பணத்தை தாங்களே பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 9275 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் தீயிட்டு அழித்தனர். போளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 265 கேன்களில் 9275 லிட்டர் எரிசாராயத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் போளூரை அடுத்த ஏந்தல் ஏரியில் பெரிய பள்ளம் தோண்டி அதில் எரிசாராயத்தை ஊற்றி போலீசார் தீயிட்டு அழித்தனர். நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த பேருந்துகளின் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என கூறி வழக்கை தள்ளி வைத்தனர். திருச்சியில் மாந்திரீகம் செய்து பணக்காரன் ஆக்குவதாக கூறி 3000 ரூபாய் பணம் பறித்த ரகு என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த சதீஷ் என்பவரிடம் நைசாக பேசிய ரகு, தனக்கு மாந்திரீகம் தெரியும், உன்னை பணக்காரன் ஆக்குகிறேன், வரும் தேர்தலில் கவுன்சிலர் ஆக்குகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். தொடர்ந்து பூஜை பொருட்கள் வாங்க 3000 ரூபாயை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்ற ரகு மாயமாகியுள்ளார். இதையடுத்து அவரை தேடிய போது மலைக்கோவில் பகுதியில் இதேபோன்று வேறு ஒருவரிடம் கூறிக்கொண்டிருந்துள்ளார். இதையடுத்து சதீஷ் பாபு போலீசில் புகார் அளித்த நிலையில் ரகுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திருமண விழாவில் ஏற்பட்ட தகராறில் கடையில் வைத்து ஒருவரை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வண்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவரின் அத்தை மகளுக்கு 2 தினங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்போது மாப்பிள்ளையின் உறவினர்கள் நடனமாடிக் கொண்டிருந்த போது நிதிஷ் பாட்டை ஆஃப் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நிதிஷை ஒரு கடையில் வைத்து மாப்பிள்ளையின் உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஸ்வீடனில் உள்ள கல்வி மையம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வியை தொடர முடியாமல் போனவர்களுக்கான இந்த கல்வி மையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களில் ஒருவர்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ரொமான்டிக்காக கேக்குக்குள் மோதிரத்தை மறைத்து வைத்து ஆண் நண்பர் ப்ரப்போஸ் செய்ய முயன்றபோது காதலி கேக்குடன் சேர்த்து மோதிரத்தையும் சாப்பிட்ட அதிர்ச்சிகர சம்பவம் சீனாவில் நிகழ்ந்துள்ளது. லியூ என்ற இளம்பெண் பசியால் வீட்டில் தன் ஆண் நண்பர் தயாரித்து வைத்திருந்த கேக்கை வேக வேகமாக சாப்பிட்டுள்ளார். மெல்லும் போது ஏதோ கரடுமுரடாக தென்படவே உடனே அதனை துப்பிவிட்டார் லியூ. பார்த்தால் அது தங்க மோதிரம். இதை அவர் தன் ஆண் நண்பரிடம் சொன்னபோதுதான் அவர் அந்த மோதிரத்தை கேக்குக்குள் மறைத்து வைத்து லியூவுக்கு ப்ரப்போஸ் செய்ய நினைத்ததை வெளிப்படுத்தியுள்ளார். நல்ல வேளையாக லியூ அந்த மோதிரத்தை விழுங்கியிருந்தால் விவகாரம் விபரீதம் ஆகியிருக்கும் என்று இணையவாசிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் நாட்டில் உள்ள வக்தத் நகரில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் தப்ப முயன்றபோது ஏற்பட்ட கலவரத்தில் 5 கைதிகள் கொல்லப்பட்டனர். 9 கைதிகள் கத்திகளை கொண்டு காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். அப்போது ஏற்பட்ட சண்டையில் 5 கைதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 3 காவலர்கள் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
சீன இறக்குமதி பொருட்கள் மீது கூடுதலாக அமெரிக்கா 10% வரி விதித்த நிலையில் தற்போது அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது சீனா கூடுதல் வரி விதித்துள்ளது. அதன்படி நிலக்கரி, இயற்கை எரிவாயு பொருட்கள் மீது 15% வரியும், கச்சா எண்ணெய், வேளாண்மை உபகரணங்கள் மீது 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பழிக்கு பழி நடவடிக்கையால் மீண்டும் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையே வர்த்தக போர் மூளும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து நிலவுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலம் பூமியை அழகாக வீடியோ எடுத்திருக்கிறது. அந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அர்ஜென்டினாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் உலகின் முதல் மரபணு திருத்தப்பட்ட குதிரைகளை உருவாக்கியுள்ளனர். அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகளின் மரபணுவை அடிப்படையாக வைத்து துல்லியமாக இந்த குதிரைகள் உருவாக்கப்பட்டு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். உயர் ரக வேகமான குதிரைகளை உருவாக்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். நடிகை சமந்தாவின் புதிய லுக் இன்ஸ்டாவில் லைக்ஸை அள்ளி வருகிறது. முன்னதாக தனியார் இதழுக்கு அளித்த பேட்டியில் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றால்தான் முழுமையான பெண் என்று நினைக்கும் போதுதான் பெரும் சிக்கலில் தவித்ததாக சமந்தா மனம் திறந்தார். அனைத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கும் எண்ணத்தை கைவிடவே மனதளவில் கடுமையாக போராடியதாகவும் சமந்தா குறிப்பிட்டார்.